அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் மார்க்கம் என்றது ஒரு அழகான ஒரு இனிமையான மார்க்கம். இஸ்லாத்துடைய அழகையும் இஸ்லாத்துடைய இனிமையையும் ஒவ்வொரு முஸ்லீம்களும் கட்டாயம் விளங்கணும். நான் கவலையோடு ஒரு விஷயத்தை பேச பார்க்குறேன். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திருமண விஷயத்தில் ஒரு சப்ஜெக்ட் எங்களோட சமூகத்துடைய ஒரு கவலையான செய்தி என்னண்டா, ஒரு வயசு போன ஒரு வாப்பா உம்மா வீட்டில் இருப்பாங்க. உம்மா மௌத்தா போனால் இந்த வயசு போன வாப்பாவுக்கு பிள்ளைகள் இன்னொரு கல்யாணத்தை முடிச்சு கொடுக்க மாட்டாங்க. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எவ்வளோ பெரிய ஒரு தவறு இந்த பிள்ளைகள் செய்து தெரியுமா உங்களுக்கு? எத்தனையோ வயசு போன வாப்பமார் உலமாக்களுக்கிட்ட வந்து அழுவாங்க. நீங்கள் நினைக்கவான மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமண வாழ்க்கை என்றது பெட்டுக்கு மட்டுமே. நான் மகன்மாருக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்களோட வயசு போன வாப்பாவை வீட்டில் விட்டுட்டு நீங்கள் ஆஃபீஸுக்கோ வேலைக்கோ போய்த்திடுவீங்க. உங்களோட வாப்பாவுடைய நிறைய சீக்ரெட்டான தேவைகள் இருக்கும், அதை உங்களோட மனைவிக்கு செய்ய இயலாது. இதனால் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி திருமண வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் புத்தி உணர்வோடு நடந்துக்கோங்க. ஏன் வாப்பாக்கு முடிச்சு கொடுக்குறதில்ல தெரியுமா? அதில் வெளிரங்கத்தில் நிறைய காரணங்கள் சொன்னாலும் வாப்பாக்கு வார புதிய மனைவிக்கு எங்களோட சொத்துலையும் நாங்கள் பங்கு கொடுக்க வேண்டி வரும். சுபஹானல்லாஹ். உங்களுக்கு உழைச்சி தான் அப்பா உங்களோட வாப்பமாரெல்லாம் வயசாலியாவின. அந்த வயசாலியாவின வாப்பாக்கு உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு கொடுக்க இயலாது. ஏன்? வாப்பா சம்பாதிச்ச சொத்தில் அந்த வார மனைவிக்கு ஒரு சொத்து பங்கு போகணும் என்ற பயத்தில். இந்த கவலை, வாப்பமாருடைய கவலை, இந்த மன வருத்தம் இருக்கே, இது பெரிய ஒரு பதுவா. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க ரெண்டு பேருடையும் ஒரு மகள் தான் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க சின்ன வயசு. ஆனால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ஹஜ்ரத் அலியும் ஹஜ்ரத் ஃபாத்திமாவும் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களோட மகள் உம்மு குல்சூமை உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. நல்லா கேளுங்க இந்த சரித்திரத்தை. உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் எத்தனையோ வயசு டிஃபரண்ட். நான் இதை சொல்ல வரல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதானத்துக்கு பின்னால் அந்த உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹாவை அவுன் இப்னு ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு முடித்தாங்க. ஜஅஃபர் ரலியல்லாஹுடைய மகன் அவுன் இப்னு ஜஅஃபர் மௌத்தா போனதுக்கு பின்னால் இந்த உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹாவை ஹஜ்ரத் முஹம்மது இப்னு ஜஅஃபர் முடித்தாங்க. அவுன் இப்னு ஜஅஃபருடைய சகோதரர் முடித்தார். முஹம்மது இப்னு ஜஅஃபர் மௌத்தா போனதுக்கு பின்னால் முஹம்மது இப்னு ஜஅஃபர் அவுன் இப்னு ஜஅஃபருடைய சகோதரர் அப்துல்லாஹ் இப்னு ஜஅஃபர் முடித்தாங்க உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹாவை. இதுதான் இஸ்லாம் என்றது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலத்தில் ஒரு பெண்மணி கணவர் மௌத்தாகி இப்படி ஒரு 4 பேரை முடிச்சிருந்தா இன்றைக்கு என்ன கதையை கட்டுவாங்க இந்த சமூகம்? இதே போல் ஆத்திகா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க 6 கணவன்மாரை முடித்து 6 பேரும் ஷஹீதாகினாங்க. அந்த காலத்தில் சொல்லப்பட்டுச்சு, யாருக்காவது ஷஹீதாக ஆசைண்டா ஆத்திகாவை முடிச்சுக்கோங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. ஒரு கணவரை முடிக்க அவர் மௌத்தா போக, இன்னொரு கணவரை முடிக்க அவர் மௌத்தா போக, இன்னொரு கணவரை முடிக்க அவர் மௌத்தா போக. இவங்க மார்க்கத்தை சரியாக விளங்கினவங்க. சில பிள்ளைகள் மூளை இல்லாமல் பேசுவாங்க. வாப்பாக்கு இந்த வயசில் எனக்கு கல்யாணம், உம்மாக்கு இந்த வயசில் எனக்கு கல்யாணம், நீங்கள்லாம் வயசாலி ஆயினத்துக்கு பின்னால் கணவரோ மனைவியோ மௌத்தா போனால் எங்களுக்கு விளங்கும் அந்த நிலைமை. இதனால் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புத்தி யோசனையோடு நடந்துவோங்க. நான் என்ன சொல்ல வாரேன்னா, முதலாவது மார்க்கத்தை சரியாக விளங்குங்க. மார்க்கத்தை சரியாக விளங்குங்க. எத்தனை வாப்பமார், எத்தனை வயசாளிகள் அதாவது மனம் வெந்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? மனம் வெந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த யோசனையை மட்டும் முட்டுடுங்க. திருமணம் என்றது பெட்டுக்கு மட்டுமல்ல. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனால் மார்க்கத்தை மார்க்கமாக விளங்குங்க. உம்ம வாப்பமாருடைய ஹக்கை கொடுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களோட வாழ்க்கையில் பெரிய வெளிச்சத்தை உண்டாக்குவான். அதிகமான பிள்ளைகள் உம்மாவுக்கோ வாப்பாக்கோ கல்யாணம் முடிச்சு கொடுக்காததுக்கு காரணம் சொத்தில் பங்கு போகும் என்றதால். இந்த கேவலமான துனியாவுக்கு உங்களோட உம்மா வாப்போட பதுவாவை வாங்கி கொள்ளாதீங்க. என் வாப்பாக்கு இன்னொரு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தா வாப்பா திடீர்னு மௌத்தா போனால் அந்த பொம்பளைக்கு நாங்கள் சொத்தில் பங்கு கொடுக்கணும் என்று. இதனால் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்துகோங்க, அல்லாஹ்வை பயந்துகோங்க, அல்லாஹ்வை பயந்துகோங்க.